கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பேசிக்கலா சொன்னா விடிவு காலம் அப்படின்னு ஒரு வாரத்துல முடிச்சிடலாம். அதாவது சனி ராசி லக்னத்தில் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு தடவை நம்ம பண்ற மாதிரி வரும். அலைச்சல் டு த கோர், நண்பனால ஏமாற்றம், பார்த்த இடத்துலலாம் கண்ணி வெடி வச்சிருக்காங்கடா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமை. என்னதான் நம்ம இறங்கி இறங்கி மற்றவங்களுக்கு நல்லது பண்ணாலும் லாஸ்ட்ல நம்ம பேர் தான் ஒரு கெட்ட பேரா மாறக்கூடிய நிலைமை. லைஃப்ல அந்த ஜென்ம சனியில பட்ட பாடு இருக்கே சாதாரணமெல்லாம் சொல்ல முடியாது, விளக்க முடியாது. அதை அனுபவிச்சனுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு வலின்னு சொல்லி. அதனால கும்பராசி நண்பர்களுக்கு இப்போ டைம் வந்து சூப்பராக மாறப்போறது. குடும்பஸ்தானத்துக்கு சனி போறார் அப்படின்னா துட்டு வரும்னு அர்த்தம், பணம் வரும். ஃபேமிலியில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இப்பதான் ஆரம்பிக்கும். உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதுல நிம்மதியற்ற வாழ்வு, கல்யாணமே ஆயிருந்தாலும் கல்யாணத்துல தேவையில்லாத பிரச்சனை, பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் பாதிப்பு, தனி கொடுத்தனம் போயிடலாமா அப்படிங்கிற எண்ணம், இதெல்லாம் கண்டிப்பா இனிமேல வராது. எதுவா இருந்தாலும் சரி குடும்பத்தோட இருக்கணும். குடும்பத்துல பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. இந்த கிளீஷே இதெல்லாம் வார்த்தைகள்லாம் மறந்துடலாம். இதெல்லாம் நம்ம கலாச்சாரமே கிடையாது. என்ன இருக்கோ அந்த பாரம்பரியத்தை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்துல நம்ம இருக்க நம்ம ரூட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரெண்டாவது என்ன தெரியுமா, இப்ப டைம் பீரியட்ல ஐபிஎல் மேட்ச்ல எப்படி வந்து தலை தோனி வந்து விக்னேஷ் புத்தருக்கு தட்டி கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு பெரியவர் உங்களை தட்டி கொடுக்க போறாங்க. பெரிய மனுஷங்களுடைய அனுகிரகத்தின் மூலியம் உங்க லைஃபே மாறப்போகுது. செம்ம டைம். ஏன்னா ராகு கேது பயிற்சியும் நடக்கும் பொழுது அது டைரக்டா குரு பார்வை ராகு மேல இருக்கும். ஒரு முறை நம்ம ஒரு சன்னியாசிகள் மகான்கள் இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு போய் நம்முடைய தலை அவருடைய சரணாகதியில படும் பொழுது உங்க லைஃப் உங்க தலையெழுத்து மாத்துறத ஆட்டோமேட்டிக்கா நீங்க உணர முடியும். ஏன்னா சனி அந்த விஷயத்த கண்டிப்பா பண்ண வைப்பார். இல்லாத விஷயங்கள் எதுவுமே யாருமே சொல்றது கிடையாது. ஏன் இவ்வளோ தடவை நம்ம சன்னியாசிகளுக்கும் மகான்களுக்கும் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா, முழுக்க முழுக்க தபஸ்விகளாக நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா வாதிராஜ தீர்த்தர், அவரை வழிபாடு பண்ணும் பொழுது லைஃப் அப்படியே உங்களுக்கு மாற்றக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுறது. இப்பதான் டைமு, இப்ப சம்பாதிக்கிறத கரெக்டா சேமிச்சு வச்சுக்கணும். ஏன்னா 2ஆம் இடம் காலபுருஷனுக்கு 12ஆம் வீடா இருக்கனால கண்டிப்பா சேமிப்புங்கிறது அதிகரிக்கும். குடும்பம் நன்னா இருக்கும், ஒன்று சேரும், ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலைமை. என்ன நம்ம கவனமா இருக்கணும்னா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். தேன் தடவிய வார்த்தைகள் எந்த அளவுக்கு ரொம்ப பவ்யமா சௌமியமா பேசுறோமோ அந்த அளவுக்கு ஃபேமிலியில நல்லா இருக்கும். எல்லாரையும் மதிக்கக்கூடிய வார்த்தைகள் உபயோகிக்கணும். நீங்க வார்த்தைகள்ல வண்ண ஜானம் காட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். அதை மட்டும் நீங்க பார்த்துட்டா போறோம், சூப்பரா இருப்பீங்க. கும்பராசி நண்பர்களுக்கு லைஃப் இப்ப மாறக்கூடிய தருணம் ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. சூப்பரா இருக்கும்.